ராணி சமையல் ஆயிடுச்சாமா? ஆயிடுச்சுப்பா. எடுத்து வைமா, கை கால் அலம்பிட்டு வரேன். சரிப்பா. என்னடி வீட்டு பத்திரத்தை இப்படி அனாவசியமா போட்டு வச்சிருக்க? என்னடி பேசாம இருக்க? இந்த பாரு, பத்திரத்தை பாதுகாப்பா வச்சிருக்கணுங்கிறதுக்காக தான் அதுக்கு பத்திரம்னே பேர் வச்சிருக்காங்க. நீ என்னமோ வேஸ்ட் பேப்பர் மாதிரி போட்டு வச்சிருக்க. அது சரி, நீ இப்ப கோடீஸ்வரன் வீட்டுக்கு சம்பந்தி, பணக்கார வீட்டு மாப்பிள்ளைக்கு அம்மா, அதான் இப்படி அலட்சியமா நடத்துக்கிற. ஏண்டி பணம் வந்தோன பழசெல்லாம் மறந்துட்டியா? என்னப்பா என்ன பேசிட்டு இருக்கீங்க? ஒண்ணும் இல்லம்மா, உங்க பணக்கார அம்மாவுக்கு அவங்க அருமை பெருமையெல்லாம் எடுத்து சொல்லிக்கிட்டு இருக்க. என்னடி காலையில என்னமோ மங்கம்மா சபத மாதிரி சவால் விட்டுட்டு போன சாதிச்சு காட்டுறேன்னு பணம் வாங்கிட்டு வந்துட்டியா? யாருகிட்டடி வாங்கின? பைனான்ஸ்கிட்டயா இல்ல இந்த சேட்டுக்கிட்டயா? வட்டி எவ்வளவு? அது சரி, வட்டி நீ கொடுத்தா தானே கவலைப்படுறதுக்கு. எப்படியோ பணத்தை வாங்கிட்டு வந்துட்டல்ல, இல்லைன்னா நீ விடுவியா? நீ எப்படிப்பட்ட பொம்பளை? அவனை சட்டையை பிடிச்சி உலுக்கி வாங்கிட்டு வந்துருவல்ல. என்ன பாக்கியம், ஒரு 10 லட்ச ரூபா வாங்கிட்டு வந்திருப்பியா? சரி, ராணி கல்யாணத்துக்கு வாங்கிட்டு வந்த பணம் தானே, அதை ராணி கிட்ட கொடுத்தா பத்திரமா வச்சிருக்கும்ல. என்னப்பா பணம் கிணன்னு இதை பேசிட்டு இருக்கீங்க? ஏமா உனக்கு விஷயமே தெரியாதா? காலையில வீராவசமா பேசிட்டு இந்த பத்திரத்தை எடுத்துட்டு போனாலம்மா உங்க அம்மா. அவன் இந்த பத்திரத்தை அடமான வச்சு உன் கல்யாணத்துக்கு பணம் ஏற்பாடு பண்ணிட்டு வந்துட்டாமா. நீ எதுக்கும் கவலைப்படாத, உன் கல்யாணம் ஜாம் ஜாம் நடக்கும், அதுவும் இவ தயவால. நிஜமாவா சொல்றீங்க? ஆமாமா, நான் கூட இது வரைக்கும் பாக்கியத்தை என்னமோ ஏதோ நினைச்சு ஏகப்பட்ட கிண்டல் பண்ணிட்டேன். ஆனா இன்னைக்கு அவ சாமர்த்தியசாலின்னு நிரூபிச்சிட்டாமா. எங்க அண்ணன் செல்வத்துக்கு எழுதி வச்ச வீட்டை இவ ஏமாத்தி எழுதி வாங்கிட்டாலும் உன் கல்யாணம் வரும்போது அந்த நல்ல காரியத்துக்காக பயன்படுத்துறா பத்தியா? அதுக்காக இவ்வளவு பாராட்டித்தானே ஆகணும். பாக்கியம், ஹேட்ஸ் ஆஃப் பாக்கியம். என்னடி இவ்வளவு கண்ணீர் வடிச்சுக்கிட்டு நிக்கிற? ஓஹோ, இத்தனை வருஷம் கழிச்சு முதல்ல நான் உன்னை பாராட்டுங்கிறதுக்காக ஆனந்த கண்ணீர் வடிக்கிறியா? இது ஆனந்த கண்ணீர் இல்லையா, ஏமாத்தத்தை தாங்கிக்க முடியாம வர கண்ணீர். நீ நினைக்கிற மாதிரி நான் ஒன்னும் பணத்தோட வரல, வெறுங்கையோட வந்திருக்கேன். ஏண்டி பத்திரத்தோட போன வெறுங்கையோட வந்திருக்கேன்னு சொல்ற? பணம் கிடைக்கலையா? சேட்டு பத்திரத்து மேல பணம் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாரு. ஏன், பத்திரத்துல ஏதாவது வில்லங்கம்மா? பத்திரத்துல வில்லங்கம் இல்ல, அந்த வாசு மேல வில்லங்கம். வாசு மேலையா? என்னடி சொல்ற? ஆமாய்யா, இவ்வளவு நாளா இந்த வீடு என் பேர்ல தான் இருக்கு, எனக்கு மட்டும்தான் சொந்தம் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். அப்படி இல்லையா, எனக்கே தெரியாம என்கிட்ட சொல்லாம வாசு அவன் பேரையும் சேர்த்து இந்த பத்திரத்துல எழுதி ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கான். எனக்கு தெரியாம அந்த பத்திரத்தை வச்சு ஏதாவது கோல்மால் பண்ணணும்னு நினைச்ச பெத்த தாயின் கூட பார்க்க மாட்டேன், கொன்னே போட்டுருவேன். ஜாக்கிரதை. அடியே, தெய்வம் நின்னு கொள்ளுன்னு சொல்லுவாங்களே, அது சரியா இருக்கு பாத்தியா? ஏண்டி உன் புள்ள சப்போர்ட்டோட தானடி என் புள்ள செல்வத்தை ஏமாத்தி இந்த செட்டையும் வீட்டையும் எழுதி வாங்குனீங்க. இப்ப பாத்தியா, அவனே உனக்கு ஆப்பு வச்சுட்டான். ஒன்னு சொல்றேன் தெரிஞ்சுக்கோடி, உன்னை போட்டு தள்ளனா 50,000 ரூபாய் தர்றேன்னு எவனாவது சொன்னான்னு வச்சுக்கோ, கத்தி எடுத்து முதல்ல உன்னை போட்டு தள்ளுற ஆளு உன் புள்ள வாசுவாதான் இருப்பான். அப்படிப்பட்ட சுயநலவாதி, ஒரு கிரிமினல், அவனை நம்பி பெருசா என்கிட்ட சவால் விட்டுட்டு போன. நான் பாக்கியம், நான் நினைச்சதை சாதிச்சிருவேன், என் பொண்ணு கல்யாணத்தை அப்படியே நடத்தி முடிச்சிருவேன்னு. இப்ப என்னாச்சு பாத்தியா? ஏய் ஆமா, நம்ம ராணி கல்யாணத்தை எப்படி நடத்த போற? என்னையே இப்படி கேக்குற? உன் புள்ள செல்வம் ஏதோ ரெடி பண்ணிடுவான், கல்யாணத்தை நடத்திடுவான்னு சொன்னியா? நீ வாய்க்கு வந்தபடியெல்லாம் அவனை பேசுவ. அவன் அதையெல்லாம் தாங்கிக்கிட்டு திரும்ப திரும்ப இந்த குடும்பத்துக்கு நல்லது செய்யணுங்கிறதுக்கு அவன் என்ன இழிச்சு வாயினா அவன்? நான் காலையில செல்வத்தை பார்த்து சொல்லிட்டேன், எப்பா நீ ராணி கல்யாணத்துக்காக ஒன்றும் சிரமப்பட வேணாம், பெத்த தாய் நான் இருக்கிறேன், என் பொண்ணு கல்யாணத்தை நல்லபடியா நடத்துவேன்னு சொல்லிட்டா அப்படின்னு. அவனும் அதை கேட்டு என்ன சொன்னான் தெரியுமா? பெத்த தாய் சொல்லும் போது அதுல தலையிடுற உரிமை எனக்கு என்னப்பா இருக்குன்னு சொல்லி ரொம்ப சந்தோஷப்பட்டான் தெரியுமா? எதுக்கு இப்படி சொன்ன? யாரை கேட்டு இப்படி சொன்ன? ஏன்டி இப்படி பதற? என் பிள்ளைகிட்ட சொல்றதுக்கு நான் யாரை கேட்கணும்? பாவி சண்டாளா, ஏன் இப்படி பண்ண? இப்ப என் நிலைமையும் சரியில்லை. ஐயோ, இந்த கல்யாணம் இப்ப எப்படி ஏன் நடக்கும்? அதை நீ தாண்டி நடத்தணும்.
நீ காலையில வீராவசமா பேசிட்டு போன. நான் போய் என் பிள்ளைகிட்ட சொல்லிட்டேன். அவனும் சரின்னு சொல்லிட்டு ஒதுங்கிட்டான். யோ போயா, இப்போவே போய் செல்வத்துக்கிட்ட நடந்ததெல்லாம் சொல்லி ஏதாவது ஏற்பாடு பண்ண சொல்லியா. நான் ஏண்டி போய் சொல்லணும்? நீ வேணும்னா சேர்த்துக்கிறதுக்கும் வேணானா தூக்கி போடுறதுக்கும் அவன் என்ன கிள்ளுக்கிறையா? போதும் போதும், இந்த குடும்பத்துக்கு அவன் உழைச்சு கொட்டினதெல்லாம் போதும். இத பார், இந்த கல்யாணம் நல்லபடியா நடக்கிறதும் நடக்காதும் இனிமே உன் கையில தான் இருக்கு. சொன்னல, அவசரப்பட்டு ஊருக்கெல்லாம் கல்யாண பத்திரிக்கை வைக்க வேணாம். இந்த கல்யாணம் நின்று போச்சுன்னா எல்லாருக்கும் அவமானம் அசிங்கம்னு. இப்ப பாத்தியா? இந்த பாருடி, நீ என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ எனக்கு தெரியாது. எப்படியாவது இந்த கல்யாணத்தை நல்லபடியா நடத்தி வைக்கிறதுக்கு வழியே பாரு. 10 லட்சம் ரூபா பணத்தை ஏற்பாடு பண்ணு. பாக்கியம், உன் வயிற்றுல பிறந்த பொண்ணு மேல உனக்கு உண்மையிலேயே அக்கறையும் பாசமும் இருந்ததுன்னா கல்யாணத்தை நல்லபடியா முடிக்கிறதுக்கான வழியை பாரு. எனக்கு இதுல ஒன்றும் தெரியாது. ராணி, நீ வந்து சாப்பாடு எடுத்து வை. எனக்கு இப்பதான்ப்பா நிம்மதியா இருக்கு. என்னம்மா சொல்ற? என் கல்யாணத்துக்காக அண்ணன் ரொம்ப கஷ்டப்படுறாருன்னு நினைச்சு நான் ரொம்ப வருத்தப்பட்டுட்டு இருந்தேன்ப்பா. ஆனா இப்ப நீங்க தான் அவர் அந்த கஷ்டத்துல இருந்து விடுவிச்சிட்டீங்களே. அட ஏமா நீ வேற. அவனை அந்த கஷ்டத்துல இருந்து நாம எப்படிமா விடுவிக்க முடியும்? இந்த மண்குதிரையெல்லாம் நம்பி ஆத்துல இறங்க முடியுமா? உங்க அம்மாட்ட நான் சொன்னதெல்லாம் போயுமா? நான் அவனும் செல்வத்தை பார்க்கவும் இல்லை, இந்த விஷயத்தை பத்தி பேசவும் இல்லை. உன் கல்யாணத்தை அவன் தான் கஷ்டப்பட்டு நடத்தணுங்கிறது அவன் தலைவிதி. உங்க அம்மா காலையில குதின்னு குதிச்சால, அதுக்காக தான் இப்படி ஒரு குண்டை தூக்கி அவ தலையில போட்டேன். பாப்போம் என்ன செய்யறான்னு. வந்து சாப்பாடு எடுத்து வை. வாப்பா. சரி, ஏன்பா இவ்வளோ லேட்டு? அது ஆஃபீஸில் ஒரு முக்கியமான கான்ட்ராக்ட் ஒன்று சைன் பண்ண வேண்டியிருந்துச்சுப்பா. அதுக்கான மீட்டிங் தான் அட்டன் பண்ணிட்டு வரேன். அதுக்காக நைட்டு 1 மணிக்கா வர்றது? இட்ஸ் டூ மச். சரி டேட், பிஸ்னஸ் முக்கியம் இல்லையா? பிஸ்னஸ் முக்கியம் தான்ப்பா, நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அதை விட குடும்பம் முக்கியம். மைண்ட் இட். நீ ஒரு நல்ல பிஸ்னஸ் மேனாக இருக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். பட் அட் த சேம் டைம் நீ ஒரு நல்ல ஃபேமிலி மேனாகவும் இருக்கணும். அதை புரிஞ்சுக்கப்பா. என்ன டேட் சொல்கிறீங்க? என்னன்னு சொல்றது? காவியா உங்ககிட்ட வெளியே போகணும்னு ப்ரோக்ராம் சொல்லியிருந்தாலுமே ஈவினிங் ரெடி ஆகி 4:30 மணிலேருந்து நீ வருவேன்னு வெயிட் பண்ணி வெக்ஸ் ஆகி 8 மணிக்கு தான்ப்பா மேலே போனான். நாங்கள் எவ்வளவோ சமாதானம் பண்ணோம், சாப்பிடாம கூட போய் படுத்துட்டா. சரி, எவ்வளவோ பிரச்சனைக்கு அப்புறம் அந்த பொண்ணு இப்பதான் ஹாஸ்பிட்டல்ல இருந்து குணமாய் வந்திருக்கா. அந்த பொண்ணோட மனசு சங்கடப்படுற மாதிரி நீ நடந்துக்கலாமா? அந்த பொண்ணு பண்ண போனை நீ அட்டன் பண்ணவே இல்லையா? கடைசியா சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சிருக்க. காவியா எவ்வளவு ஃபீல் பண்ணிச்சு தெரியுமா? சாரி டேட். என்கிட்ட சாரி கேட்ட என்னப்பா பிரயோஜனம்? போய் காவியாவை சமாதானப்படுத்து. சரி, சாப்பிட்டியா? யா ஹேட் மை டின்னர் டேட். சரி, காவியாவை சமாதானப்படுத்தி சாப்பிட வை. இன்னும் தூங்கலையா காவியா? What is this? 45 missed calls. என் போன்ல இருந்து, அத்தை போன்ல இருந்து, மாமா போன்ல இருந்து, வீட்டு லேண்ட்லைன்ல இருந்து மாத்தி பண்ண. ஒரு போன் கூட அட்டெண்ட் பண்ணல. ஏன் அட்டெண்ட் பண்ணல? சாரி காவியா. அது வந்து கால்ஸ் அவாய்ட் பண்ணது இல்லாம கடைசியில ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிட்டீங்க. ஏன் அப்படி பண்ணீங்க? சாரி காவியா. அது முக்கியமான பிஸ்னஸ் மீட்டிங்கில் இருந்த காவியா. அட் தட் பாயிண்ட் ஆஃப் டைம் என்னால் எந்த ஃபோன் கால்ஸ் அட்டன் பண்ண முடியல. அதான் ஃபோனை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணி வச்சுட்டேன். ப்ளீஸ் காவியா, ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட். ஓ,
நான் என்ன அடிக்கடி அவங்கள அங்க போகணும் இங்க போகணும்னு தொந்தரவு பண்ண இல்லையே. ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஆசைப்பட்டு ஜாலியா வெளியே போலான்னு சொன்னேன். எனக்காக அந்த நேரத்தை கூட ஒதுக்கி தர முடியாதா உங்களால? எவ்வளவு நாளாச்சு சரி நம்ம சந்தோஷமா வெளியே போய். இன்னைக்கு ஆசைப்பட்டு கேட்டா அதை அவாய்ட் பண்ணிட்டீங்களே. ஏன் நான் உங்களுக்கு சீச்சின் ஆயிட்டேனா? ஹே காவ்யா, what are you saying? ஏன் இந்த மாதிரிலாம் பேசி என்ன ஹர்ட் பண்ற? இன்னைக்கு பிஸ்னஸ் மீட்டிங் என்னால் அவாய்ட் பண்ண முடியல. அதான் உண்மையை தவிர வேற எந்த ரீசனும் இல்லை காவ்யா. ஐம் சீரியஸ், பிலீவ் மீ. நிச்சயமா வேற எந்த காரணமும் இல்லைல்ல? இல்ல. அப்போ என் மேல ப்ராமிஸ் பண்ணுங்க. ஹே என்னது இது? இதுக்கெல்லாமா போய் ப்ராமிஸ் கேட்டுட்டு இருப்ப? ஆமா, என் மேல ப்ராமிஸ் பண்ணுங்க. உன் மேல வேண்டாம், நான் என் மேல ப்ராமிஸ் பண்ணிக்கிறேன். ஐ ஸ்வேர். இதான் காரணமே தவிர வேற எந்த ரீசனும் இல்லை. தேங்க்ஸ் ஜெரி. கால் பண்ணியும் நீங்க எந்த ரெஸ்பான்ஸும் பண்ணலையா? ஸ்விட்ச் ஆஃப் வேற பண்ணிட்டீங்களா? நான் ரொம்ப வெக்ஸ் ஆயிட்டேன். என்னையே என்னால சமாதானப்படுத்திக்க முடியல சரி. ஒருவேளை என்ன அவாய்ட் பண்றீங்களோன்னு கன்ஃபியூஸ் ஆயிட்டேன். எனக்குள்ள டிப்ரெஷன் வந்துருச்சு. இப்ப நீங்க ப்ராமிஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் நான் ரிலீவ் ஆனேன். சாரி செரி, நான் உங்களை ரொம்ப ஹர்ட் பண்ணிட்டேன்ல. சாரி காவ்யா, எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு. ஆபீஸ்ல நானும் இல்ல ராமும் இல்ல, ரெண்டு பேரோட வேலையும் நீங்க ஒரே ஆளா பாக்குறீங்கல்ல. வேணும்னா நாளையில இருந்து நானும் ஆபீஸ்க்கு வரட்டுமா? இல்ல வேண்டாம். Now you should be on complete rest, Kavya. 10-15 days you be at home. I'll take care. I'll manage. ஓகே சரி, நீங்க ரெஸ்ட் எடுங்க.